அவனன்றி ஓரணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவனன்றி அந்த அணுவே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமாங்க, உலகத்தில் பலதரப்பட்ட சிவாலயங்கள் இருந்தாலும் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம். வெல்கம் டு ட்ராவல் வித் சுரேஷா. இது அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை. கோவிலை சுற்றி வர்றதை காட்டிலும் இந்த கிரிவலத்தில் சுற்றி வர்றதுக்கு ஒரு தனி சிறப்பே இருக்குது. அப்படி நம்ம கிரிவலத்தில் முதல்ல பார்க்குறது தான் இந்திரலிங்கம். கிரிவல பாதையில் சிவன் கோவில்கள் மட்டுமின்றி இதர கோவில்களும் இருக்குது. விநாயகர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில் போன்ற நிறைய கோவில்களை உங்களால் இங்கே பார்க்க முடியும். அதுவும் தனித்துவமாக இருக்கும். கிரிவல பாதை மொத்தம் 14 கிலோமீட்டர்களை கொண்டது. இந்த கிரிவலத்தை சுற்றி வர்றதுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கிற நேரம் இரவு நேரம் இல்லைன்னா அதிகாலை நேரமாக இருக்கும். என்னதான் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வர்றது உகந்தது அப்படின்னு சொன்னாலுமே கூட கூட்டத்தை தவிர்க்கிறதுக்காக பெரும்பாலும் மக்கள் 365 நாளுமே இங்கே இரவு நேரத்தில் நடந்துட்டு தான் இருக்காங்க. இந்த கிரிவலத்தை சுற்றி மொத்தம் அஷ்டலிங்கங்கள் இருக்குது. அதில் முதல் லிங்கம் இந்திரலிங்கம், 2வது அக்னிலிங்கம், 3வது யமலிங்கம், 4வது நிருதிலிங்கம், 5வது வருணலிங்கம், 6வது வாயுலிங்கம், 7வது குபேரலிங்கம், 8வது ஈசான்யலிங்கம். மலையை சுற்றி வனப்பகுதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. அங்கே இருக்கிற விலங்குகளை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் அதுக்கு உணவும் அளிக்கக்கூடாது. பக்தர்கள் இங்கே உணவு அளிக்கிறாங்க. இருப்பினும் உங்களுக்கு இந்த கிரிவல பாதையை சுற்றி வர மட்டுமே தான் அனுமதி இருக்குது. அதை மட்டும் செஞ்சுட்டு வந்தால் பக்தர்களுக்கு நல்லது. ரொம்ப நேரமாக கிரிவலம் சொல்கிறிய, கிரிவலம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரி என்றால் மலை, வலம் என்றால் சுற்றி வருதல். மலையை சுற்றி வருவது தான் கிரிவலம். இதை பற்றி இன்னுமுமே கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். கிரிவலத்தை பொறுத்த வரைக்கும் மலையே சிவன் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. அதனால் சிவனை சுற்றி வர நம்பிக்கையாக இந்த கிரிவலத்தை ஒவ்வொரு பக்தர்களும் மேற்கொள்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்டு ஏன் பௌர்ணமி நாட்களில் இந்த கிரிவலத்தை பக்தர்கள் மேற்கொள்கிறாங்க மேலும் பார்க்கலாம். மலையை சுற்றிலுமே வனப்பகுதி இருக்குன்றத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய மூலிகை செடிகள்லேருந்து வரக்கூடிய நறுமணம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இந்த கிரிவலத்தை முக்கியமாக மேற்கொள்கிறோம். அதுவும் குறிப்பிட்டு பௌர்ணமி நாட்களில் இந்த கிரிவலம் ஏன் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி நாட்களில் ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மலை மேலே அந்த பௌர்ணமி வெளிச்சம் விழும்போது, அதுவும் இந்த வனப்பகுதியில் அந்த பௌர்ணமி வெளிச்சம் விழும்போது அதோட ஈர்ப்புத்தன்மையின் காரணமாக அதிர்வுகள் அதிகமாக இருக்கும். அந்த அதிர்வுகள் இன்னுமுமே அந்த மூலிகையோட நறுமணத்தை அதிகரிக்கும். அது பரவலாக்கப்படும். அதை பக்தர்கள் சுவாசிக்கும்போது இன்னும் கூடுதல் சிறப்பு
அப்படிங்கிறதுனால பௌர்ணமி நாட்களில் மக்கள் அதிகப்படியாக கிரிவலம் வராங்க. கிரிவலம் மேற்கொள்ள போகிறீங்க, அதுவும் குடும்பத்தோடு மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிளான் பண்ணிக்கங்க. சித்ரா பௌர்ணமி மற்றும் கார்த்திகை தீப நாட்களில் இங்கே வர்றதை நீங்கள் தவிர்த்துக்குங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்ட நெரிசல் அவ்வளவு அதிகமாக இருக்கும். நீங்கள் சாதாரண நாட்களில் வந்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த டைம் நீங்கள் கிரிவலம் மேற்கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. உலக பிரசித்தி பெற்ற இடுக்கு பிள்ளையார் கோவில் இந்த கிரிவல பாதையில் தான் இருக்குது. உங்கள் உடல்வாக நீங்கள் பரிசோதிக்க இது சரியான இடம். கிரிவலம் சுற்றி வரும்போது உங்களை நீங்களே ஆசுவாசப்படுத்திக்க இங்கே நிறைய கடைகள் இருக்குது. உங்களை நீங்கள் புத்துணர்ச்சியோடு நீங்கள் திரும்ப நடக்க இங்கே பலதரப்பட்ட கடைகள் இருக்குது. டீ கடை, ஜூஸ் கடை, டிஃபன் கடை அப்படின்ட்டு. ஆனால் எல்லாத்தையும் போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு உங்களால் நடக்க முடியல அப்படின்னா என்னை திட்டாதீங்க. கிரிவலம் பண்ணணும், ஆனால் அதே டைம் அஷ்டலிங்கங்களையும் தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அந்தி மாலை பொழுதில் நீங்கள் கிரிவலத்தை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் அஷ்டலிங்கங்களையும் தரிசிக்க முடியும். இரவு நேரத்தில் மட்டுமே நடக்கும்போது கண்டிப்பாக அஷ்டலிங்கங்களும் நடை சாத்தப்பட்டிருக்கும், உங்களால் தரிசனம் செய்ய முடியாது. அது மட்டுமின்றி இந்த கிரிவல பாதையில் தான் ரமணாசிரமம் மற்றும் பல ரிஷிகளின் ஆசிரமங்களும் இங்கே இருக்குது. பிள்ளையாரில் ஆரம்பித்து பிள்ளையார்லேயே முடிக்கிற மாதிரி இந்த இரட்டை பிள்ளையாரோட நம்மளுடைய கிரிவலம் முடிவடையுது.